தேங்க்யூ. நன்றி. ஒன் செகண்ட் சார். மிக்சிங் டோனி எங்க இருக்கீங்க? ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தாங்களே. வீரபாபு காஸ்டியூமர். புலிப்பாண்டி எங்க இருக்கீங்க? கொற்றவை அவர்களுக்கு. அருள்முருகன் எஸ்எஃப்எக்ஸ். அருள்முருகன் எங்க இருக்கீங்க சார்? ஆகாஷ். நெக்ஸ்ட் யார் பேர் சொல்லுங்க? சதீஷ்குமார் ப்ரொடக்ஷன் மேனேஜர். பேர் மாத்தி இருந்தாலும் பரவாயில்ல, கொடுங்க. இபி சரவணகுமார் வரலையா? ஓகே, அவர்கிட்ட நீங்க வாங்கி கொடுத்துருங்க சார். ஆனந்த் ஜோசப் ராஜ், ஃபினான்ஸ் கன்சல்டன்ட். சன் செந்தில், ஃபினான்ஸ் கன்சல்டன்ட். என்னப்பா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க போல இருக்கு. அஜய் கிருஷ்ணன், ப்ரொடக்ஷன். காக்டெயில் ப்ரொடியூசர் அஜய் கிருஷ்ணன். வாங்க, அப்பா கையிலேருந்து ஒரு ஷீல்டு வாங்குறது எவ்வளோ பெரிய ப்ரௌடு. ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அந்த ஷீல்டோட அப்படியே நின்னீங்கன்னா. தடயம் G5யோட வரிசையில் நிறைய வெற்றிகளை ஒரு வாரம் தான் ஆச்சு, மறுபடியும் நம்ம சந்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வெற்றிக்கு முதல் காரணம் நீங்கள் தான். நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட்டில் இன்றைக்கி தடயம் வந்து எங்களோட G5ல இது வரைக்கும் ரிலீஸ் ஆன நிறைய ஷோஸில் இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிட்ஸ். அதுவும் ஒரு வாரம் தான் ஆயிருக்கு. இன்னும் நாங்கள் பல வாரங்கள் அதை கணக்கில் எடுப்போம். ஆனால் அந்த ஒரு வாரத்துலேயே, இன்ஃபேக்ட் 2 நாளைக்கு முன்னாடியே 100 மில்லியன் ஸ்ட்ரீமிங் மினிட்ஸ் அப்படின்றது வந்து தடயம் அச்சீவ் பண்ணியிருக்கு. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஷோஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. விலங்கு, அயலி எல்லாமே நீங்கள் பார்ட்டாக இருந்திருக்கீங்க. அந்த ஷோஸ் எல்லாம் என்ன அச்சீவ் பண்ணிச்சோ அந்த அளவுக்கு சில சமயம் அதுக்கு மேலேயும் கூட வந்து இது அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ஒரு வாரத்தில் மிகப்பெரிய ரெக்கார்டு இது. ஷேட்டரிங் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து தடயம் தான். அதனால் நான் உங்கள் எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு தேங்க்யூ சொல்லணுன்ற ஒரு நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்காது. அடுத்தடுத்து இன்னும் நிறைய வரப்போகுது. பட் இதை நீங்கள் கொண்டு போய் எப்படி சேர்க்கணுமோ அதை கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேடையில் இருக்கிறவங்க அனைவருக்கும் என்னோட நன்றி. ஒவ்வொருத்தரையாக சொன்னால் அது வந்து டைம் இழுத்துரும். ஆனால் இதுக்கு ரொம்ப பெரிய ஒரு பக்கபலமாக இருந்த என் அண்ணன் கனி சார் அவருக்கும், ஆந்திராலேருந்து இப்போ வந்து மிரட்டிகிட்டு இருக்கிற ராஜ் அவருக்கும்,
சிவதா இன்னைக்கு வரல. ஆனால் அவங்களும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எல்லா சோஷியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க அப்படியே. ஸோ அவங்களுக்கும் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் நடித்த அத்தனை ஆக்டர்ஸுக்கும் என்னோட நன்றி. இதை ப்ரொடியூஸ் பண்ண அஜய்க்கு நன்றி. தமிழ்மணி சார் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த ஒரு படைப்போட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ அவளோட இருக்கிற மற்றவங்களோட பேசுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக நாம் பேச அழைப்பது தடயம். சமுத்திரக்கனி அவர்கள் நடித்த முதல் வெப் சீரிஸ் என்பதாலோ எதிர்பார்ப்புகள் அதிகம். ஆர்ப்பாட்டம், அடவடி இல்லாத ஒரு அழகான காவல்துறை அதிகாரியாக அதியமான் என்ற கதாபாத்திரத்தை அழகாக ஏற்று நடித்தார். மக்களுக்கு பார்த்ததும் பிடித்து போனது. தன் தயாரிப்பில் தடயம் வெப் சீரிஸ் ஒரு வெற்றிகரமாக ஒரு பேச வைத்த பெருமைக்குரியதாக அமைந்துள்ளது. காக்டெயில் சினிமா தயாரிப்பாளர் அஜய் கிருஷ்ணா அவர்களை பேச அழைக்கிறோம். எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்களாம் தான் சேர்ந்து என்னையும் என் நிறுவனம் என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் இவ்வளோ பெரிய கௌரவத்தை கொடுத்துருக்கீங்க. இது முதல் தயாரிப்பு தான் எனக்கு வெப் சீரிஸில். ஆனால் இந்த முதல் தயாரிப்பு இவ்வளோ பெரிய வெற்றியை நீங்கள் தேடி தந்திருக்கீங்க. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இல்லை. அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும்னா அது உங்கள் எல்லாருக்கும் தான். அதுக்கப்புறம் என்னை இந்த ஒரு விஷயத்தை நம்பி என்னால் முடியும்னு சொல்லி ஷார்ட் பீரியடில் கொடுத்து நீ பண்ணுவடா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்தது கௌஷிக் சார் தான். ஏன்னா அவர் இல்லைன்னா இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் எனக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் சொல்ல போனால் எங்கள் அண்ணன் கனி அண்ணன், அவர் தான் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் பிரச்சனையாக தான் வா பார்த்துப்போம், எதுவாக இருந்தாலும் வா பார்த்துப்போம், எனக்கு தைரியம் கொடுத்து கூப்பிட்டு போய் இன்றைக்கி இந்த இது வந்துட்டு நிற்கிறதுனா அது அண்ணன் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய சப்போர்ட்டும் அந்த தைரியமும் தான். அதுக்கப்புறம் என் கூட இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் எல்லோரும் சொல்ல போனால் யார் பேரையும் தனித்தனியாக சொல்ல முடியாத டைம் இல்லை. அதே மாதிரி நான் ஆர்டிஸ்ட்டு, என்னோடய குரு, என் ப்ரொடக்ஷன் டீம், அவங்கெல்லாம் எனக்கு கூட இருந்து இவ்வளோ பெரிய சப்போர்ட்டை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாம் சொல்ல போனால் எங்கள் அப்பா தான் இதுக்கு பெரிய வித்து. ஏன்னா இன்றைக்கி அவங்க இந்த ஃபீல்டில் இருக்காங்க, நானும் இருக்கேன்றத கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது எனக்கு. அதுதான். அதனால் எனக்கு இதுக்கு பிறகு வேறு எதுவும் சொல்ல தெரியல. எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு வெற்றி எனக்கு கிடச்சதுன்றது பெரிய இதுதான், சாதனை தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். சுவைப்பதில் மா, பலா, வாழை முக்கணியும் சுவைதான், பழகுவதில் சமுத்திரக்கனியும் சுவைதான். ஜீரோ நிலை மக்களுக்காக போராடும் இன்றைய இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம். தன் படங்களிலும் படைப்புகளிலும் நீதி நியாயத்தை சொல்பவன். ரேஷன் கார்டில் இடம்பெறாத அத்தனை குடும்பத்திலும் அண்ணன் உறுப்பினர் சமுத்திரக்கனி அவர்களை தடயம் மாபெரும் வெற்றிக்கு காரணமாக இருந்த சகோ அவர்களை பேச அழைக்கிறோம். இறைவனுக்கு நன்றி. எல்லா மனசுமே ஒரு வெற்றிக்காக தான் ஏங்கி கிடக்குது. இந்த வெற்றி ரொம்ப ரொம்ப ஆழமாக உள்ளே போய் மனசுக்குள்ளே நிறைய விஷயங்களை சரி பண்ணிடுச்சு, அப்படி தான் சொல்லணும். எப்போவுமே சேனலில் இருக்கிறவங்க சொல்லவே மாட்டாங்க வெற்றியை. நல்லா இருக்கு, நிறைய நம்பர் வந்திருக்கு, உண்மையிலே இதுதான் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. முதல்ல ஒருத்தன் சொல்லியிருக்கேன், அதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா கிட்டத்தட்ட நான் 3000 எபிசோட் டைரக்ட் பண்ணியிருக்கேன் ஸ்மால் ஸ்க்ரீனில். 3000 எபிசோடும் வந்து வாலில் வெடி வச்ச மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருப்போம். அப்போ வரைக்கும் இது ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லவே மாட்டாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் மேலே போயிருக்கலாம், இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரே ஒருத்தன் மனசார இன்றைக்கி சொல்லியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முழுக்க முழுக்க கௌஷிக் மேலே வச்ச நம்பிக்கை தான் இந்த படைப்பு. என்னென்னா கௌஷிக் வந்து ஒரு 10 நிமிஷம்தான் இந்த படைப்பை பற்றி சொன்னார். நான் சர்ரா தம்பி, எனக்கு நாளைக்கு இல்லை நாளை கழித்து எப்போ ரெடி ஆகுதோ எனக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சிருங்க, நான் ஒரு வாட்டி படிச்சிடுறேன் அப்படின்னு. இப்போ வரைக்கும் அனுப்பலை. அண்ணே 4 எபிசோட் ரெடியாக இருக்குண்ணே, இந்த மீதி 2 வந்தோடனே உங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுவேன். இதையே சொல்லிக்கிருந்தாங்க. ஒரு முறை நம்பிட்டோம்னா அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு பின்னாடி போயிடணும். அங்கே போயிட்டு ஒரு சமயக்காரன் தான் இருக்கணும், அப்போ தான் அந்த சமையல் நல்லாயிருக்கும். ஆளாளுக்கு போய் உப்பள்ளி போடக்கூடாதுல்ல. அதனால் பேசாமல் சரி ஓகே என்னமோ செய்கிறாங்க, சரி சரியாக செய்கிறாங்க, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போனது தான். கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு வெற்றியை பார்க்குறதுன்றது இறைவன் கொடுத்த சக்தி. என் தம்பி கௌஷி, என் தம்பி அஜய், நவீன்,
இன்னும் இதில் உழைச்ச கே சார் எல்லாருக்குமே இந்த வெற்றியில் பங்கு இருக்குது. அந்த குட்டியோண்டு லென்ஸ் வச்சு பார்த்த அந்த சார் அவ்வளோ ஆழமாக மனசில் பதிஞ்சிருந்தார். அவர் தான் கதையோட டேர்னிங் பாயிண்ட்டே. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாத்தையும் திரும்ப பார்க்க நான் தான் சொன்னேன், டேய் எல்லோரும் திரும்ப சந்திச்சிருவோம். அப்புறம் நீ எங்கே இருக்க, நீ வருவியா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தான் சந்தித்தது. ரொம்ப மகிழ்ச்சி. இதையெல்லாம் தாண்டி ஒரு அப்பா கிட்ட இருந்து பிள்ளைக்கு கிடைக்கிற அங்கீகாரம் இருக்குது பார்த்தீங்களா, அது மிக பெருசு. அது ரொம்ப சீக்கிரமாகவே அஜய் கிடச்சிருக்குன்றது எனக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சி. ஏன்னா ஊரெல்லாம் போய் ஜெயிச்சுட்டு வந்துடுவோம், வீட்டுக்குள்ளே மட்டும்தான் கிடைக்கவே கிடைக்காது. அந்த லுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அனுபவிச்சிருக்கியா? எனக்கு எப்படி தெரியும் இதை பற்றினா, நம்ம அப்பான்னு ஒரு படம் பண்ணும்போது பெரிய பெரிய ஆளுமைகளை அவங்க அப்பாவை பற்றி பேச சொல்லி கேட்டேன், நீங்கள் பேசுங்க. அப்போது பிரியதர்ஷன் சார் சொன்னார், அதாவது எனக்கு வந்து சிபிஐயில் ஜாப் கிடச்சிருச்சு, அதுக்கு இன்டர்வியூ கூப்பிட்ருந்தாங்க. அந்த இன்டர்வியூ போகிற அன்னைக்கு தான் இங்கே பாசில் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இன்டர்வியூக்கு போகிற பேப்பர் எடுத்து தலையணை கவருக்குள்ளே வச்சுட்டு நான் இங்கே போயிட்டேன். ஒரு வாரம் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் எங்கள் அப்பா வந்து வெளியில் உட்காந்துருந்தார். அந்த இன்டர்வியூ போனியா அப்படின்னு கேட்டார். இல்லை, அது போனேன் வந்தேன் அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னேன், ஒன்றுமே பேசலை. அப்படியே நான் முறைச்சி பார்த்தாரு. இனிமேல் என் கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இதற்கு பிறகு கிட்டத்தட்ட 70 படம் டைரக்ட் பண்ணியாச்சு. ஊரே கொண்டாடுது. ஆனால் அப்பா மட்டும் பேச மாட்டேன்றார். ஸ்டேட் அவார்ட்ஸ் வருது, பேசலை. தேசிய விருதுகள் வருது, பேசலை. கடைசி பத்மஸ்ரீ விருது வாங்குறாரு. வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது அதே அப்பா, சாரிடா, நீ சரியான வழியை தான் தேர்ந்தெடுத்திருக்க அப்படின்னு சொல்லி தோளில் தட்டி கொடுத்தாராம். இது நடக்கிறதுக்கு 30 வருஷம் ஆச்சு அப்படின்னு. அந்த மாதிரி தகப்பன் ஒரு கனவுல இருக்கும்போது அந்த தகப்பன் கனவை பிள்ளைங்க ஈடுகட்டுறது ரொம்ப கடினம். அது இப்போது தம்பி அஜய் கிடச்சிருக்கிறது ரொம்ப பெருமகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இந்த வெற்றி இன்னும் நிறைய தூரம் எங்களை இழுத்துட்டு போகும், நிறைய தூரம் கொண்டு போய் எங்களை நிறுத்தும். என் தம்பி முகுந்தனுக்கு நன்றி சொல்லணும். பேய் மாதிரி ஒருத்தன் இயங்கிக்கிட்டே இருந்தான் அந்த செட்டில். ட்ரெய்லர் ரிலீஸ் அப்பவும் வரல, ஜெயிச்சதுக்கப்புறம் வரல. எங்கடான்னு கேட்டால் இப்போ எங்கேயோ பக்கத்து மாநிலத்தில் அடுத்த படைப்பில் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பெரிய பெரிய ஆளுமையான இடம் அந்த தம்பிக்கு கிடைக்கணுன்றா. தம்பி கௌஷி கொடுங்க. சாரி, நடுவில் ஷாக் அடிக்குது. அவர் இங்கே இருக்கும்போது இருந்ததை விட பெரிய போஸ்ட்டுக்கு தான் இப்போ கொச்சினுக்கு அவருக்கு அனுப்பியிருக்கோம். சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வெற்றி இன்னும் நிறைய உரமாக இருக்குது. இன்னும் பல வெற்றிகளை கொடுக்கறதுக்கான ஓட்டத்தை தெம்பையும் கொடுத்துருக்கு. ஜெயிப்போம், திரும்ப திரும்ப சந்திப்போம், மகிழ்ச்சியை பகிர்ந்துக்குவோம், வெல்வோம். வெல்வோம். நன்றி. தடயம் வெற்றிக்கு காரணமாக இருந்த டீமுக்கு 1999 தமிழ்நாடு ஆந்திரா எல்லை பகுதியில் நடந்த உண்மை சம்பவத்தை இத்தனை நேர்த்தியாக கொண்டு வருவது மிக கடினம். காவல்துறை பின்னணியில் கதை நகர்ந்த விதமும் கதாபாத்திர தேர்வும் அட போட வைத்த இயக்குனர் தடயம் இவருக்கு நல்லதொரு அறிமுகமாக அமையட்டும். வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் இயக்குனர் நவீன்குமார் பழனிவேல் அவர்களை. வந்திருக்க எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் ரொம்ப இருந்துச்சு, அதனால தான் இவ்வளோ பெரிய ரீச் கிடச்சிது. அதாண்டி கௌசிக் சார் ஸ்கிரிப்ட் சொன்னதுலேருந்து இப்போ வரைக்குமே ஃபுல் சப்போர்ட்டிவாக, எந்த டைம் நைட்டு 4 o'clock 5 o'clock எல்லா டைமும் பேசியிருக்கோம். எல்லா டைமும் சப்போர்ட்டிவாக ஐடியா பண்ணி இதை இந்த அளவுக்கு ஹிட்டு கொண்டு வந்ததுக்கான மெயின் ரீசன் கௌசிக் சார் தான். அப்புறம் ஜி டீம் டோட்டலாக முகுந்த் சார் எல்லாமே. அடுத்து கனியனை ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணி கொடுத்து இவ்வளோ பெரிய ஹிட்டுக்கு மெயின் இன்னொரு காரணன்றது கனியண்ணன் தான். அப்புறம் என்னோடய டீம் எல்லாமே, கேகே சார் மியூசிக் டைரக்டர். மெயின் ப்ளஸ்ன்னு பார்த்தா மியூசிக் கிளைமேக்ஸ்லாம் மியூசிக் தான் மெயினாகவே இருந்துச்சு. இப்படின்னு ரொம்ப நன்றி. அப்புறம் சப்போர்ட்டிவ் ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோடய டைரக்ஷன் டீம், கோடைரக்டர் விஸ்வா, அப்புறம் பசங்க எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணி கொடுத்தீங்க. அது இல்லாமல் ஷார்ட் டைமில் ஒரு 20 days பண்ணோன்னு எல்லாத்தையும் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பேன். எல்லாத்துக்கும் ரொம்ப சாரி. அதே மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்ஸில் கொஞ்சம் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் வி.